TBC Tamil News. டிபிசியின் தலைப்பு செய்திகள். சஜித்துக்கு ஆதரவளிப்பதாக அறிவித்த மாவை 3 மணி நேர இடைவெளியில் பொது வேட்பாளர் மேடையில் ஏறினார். தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதும் ஒற்றையாட்சியை வலியுறுத்தும் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் என கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். குச்சவெளி பகுதியில் 26 விகாரைகளை அமைப்பதற்கான திட்டத்தை சஜித் பிரேமதாசவே முன்மொழிந்துள்ளார் என்று யாழ் மாவட்ட சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசுக் கட்சி இரண்டாக பிரிந்து நிற்பது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு சங்கடங்களை தருகிறது என்று காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் தெரிவித்துள்ளார். வணக்கம். டிபிசியின் காலை தமிழ் செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பு சிறிய விளம்பர இடைவேளை. 28 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் ஒரே ஒரு முதன்மை செய்தி ஸ்தாபனம் டிபிசி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்திகளை வழங்கும் ஒரே ஸ்தாபனம் டிபிசி. சிறந்த செய்தி ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஒரு செய்தி ஸ்தாபனம் டிபிசி. காணத் தவறாதீர்கள் டிபிசியின் செய்திகளை. இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தி கூட்டணியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சி உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதாக மீண்டும் தெரிவித்த மாவை சேனாதிராஜா 3 மணி நேர இடைவெளியில் கிளிநொச்சியில் தமிழ் பொது வேட்பாளர் அரியநேத்திரனை ஆதரிக்கும் மேடையேறி உரையாற்றியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் மத்திய குழு தீர்மானித்து அறிவித்திருந்தது. அதன் பின்னர் மீண்டும் கூடிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர்களின் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்வதற்கான விசேட குழுவானது அடுத்து நடைபெறவிருந்த மத்திய குழு கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆராய்ந்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறு இணக்கப்பாட்டை எட்டிக்கொண்டது. அதற்கு அமைவாக தயாரிக்கப்பட்ட அறிக்கையில் மீண்டும் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பதாக தமிழரசுக் கட்சியின் மாவை சேனாதிராஜா வவுனியாவில் உள்ள கட்சியின் அலுவலகமான தாயகத்தில் வைத்து உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளார். குறித்த அறிவிப்பு வெளியாகி 3 மணி நேர இடைவெளிக்குள் கிளிநொச்சியில் நடைபெற்ற தமிழ் பொது வேட்பாளரை ஆதரித்து நடைபெற்ற கூட்டத்தில் மாவை சேனாதிராஜா மேடையேறி உரையாற்றினார். அத்துடன் லட்சிய பயணத்தில் தானும் பொதுமக்களின் நிலைப்பாட்டிற்கு ஆதரவாக வாக்களிக்க தீர்மானித்துள்ளதாகவும் குறிப்பிட்டதோடு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் விடுதலை பயணம் கைவிடப்படாது என்றும் தெரிவித்துள்ளார். தமிழ் மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிப்பதும் ஒற்றையாட்சியை வலியுறுத்தும் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிப்பதும் ஒன்றுதான் என்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். பொது வேட்பாளருக்கு வாக்களிக்கும் பட்சத்தில் தேர்தலுக்கு பின்னர் தமிழ் தேசிய அரசியலை ஒற்றையாட்சிக்குள் முடக்குவதற்கான சகல சதித்திட்டங்களும் முன்னெடுக்கப்படுகின்றது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே தமிழ் தேசிய கொள்கைக்கு உண்மையாக இருப்பதற்காக வாய்ப்பு எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை பகிஷ்கரிப்பதன் மூலமாக மாத்திரமே சாத்தியமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஜனாதிபதி தேர்தல் நிலைப்பாடு குறித்தும் தெளிவுபடுத்தும் ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் நடைபெற்ற போது அதில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடுகையிலேயே அவர் இதனை தெரிவித்தார். அந்த வகையில் தமிழ் பிரதிநிதித்துவத்தை இழக்காமல் அதே நேரம் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி சிங்கள பௌத்த தேசியவாதத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை வெளிக்காட்டக்கூடிய ஒரே ஒரு தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் மாத்திரமே ஆகும். ஏனெனில் இந்த தேர்தலின் ஊடாக நாம் அடைந்து கொள்ளப் போவது எதுவுமில்லை. எனவே இந்த தேர்தலை பகிஷ்கரிப்பதன் ஊடாக சிங்கள தேசியவாதம் உச்சத்தில் இருக்கையில் தமிழ் தேசியவாதம் மூலம் வலுவான அழுத்தத்தை பிரயோகிக்க முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை குச்சவெளி பகுதியில் சுமார் 26 விகாரைகளை அமைப்பதற்கான திட்டத்தை ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவே முன்மொழிந்துள்ளார் என்று தமிழ் தேசிய கட்சியின் தலைவரும் யாழ் மாவட்ட சட்டத்தரணியான என் ஸ்ரீகாந்தா தெரிவித்துள்ளார்.
தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் ப. அரியநேத்திரனை ஆதரித்து யாழ் ஊர்காவற்றுறை பகுதியில் இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். மேலும் தமிழ் மக்களுக்காக சஜித் பிரேமதாச ஒருபோதும் குரல் எழுப்பியதில்லை. ஆனால் ஓர் அமைச்சராக அவர் 1000 விகாரைகள் அமைக்கப்படும் என்றும் கூறியுள்ளார். தமிழ் மண்ணில் 2009ஆம் ஆண்டிற்கு பிறகு நூற்றுக்கணக்கான விகாரைகள் அமைக்கப்பட்டுள்ளன. குச்சவெளியில் 26 விகாரைகளுக்காக சுமார் 3887 ஏக்கர் நிலம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் ஒரு விகாரைக்கு கிட்டத்தட்ட 150 ஏக்கர் என்ற வகையில் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தை இவ்வாறான ஒரு கருத்தை விதைத்தது சஜித் பிரேமதாச ஆகும் எனவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் 3 பிரதான வேட்பாளர்களையும் அதிகார பகிர்வு குறித்த வாக்குறுதியை கொடுக்க வைத்திருக்கின்றோம். எனவே மூவரில் எந்த வேட்பாளர் வென்றாலும் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதை முன்னிறுத்திய நடவடிக்கைகளில் தமிழரசுக் கட்சி தொடர்ந்து ஈடுபடும் என அந்த கட்சியின் யாழ் மாவட்ட உறுப்பினர் M.A. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். எமது மக்களுக்குரிய தீர்வை தாருங்கள் என்ற பேரம் பேசுதலின் அடிப்படையில் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே மூவரில் எந்த வேட்பாளர் வென்றாலும் தீர்வினை பெற்றுக் கொடுப்பதை முன்னிறுத்திய நடவடிக்கைகளில் தமிழரசுக் கட்சி தொடர்ந்தும் ஈடுபடும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேற்குறிப்பிட்ட பேரம் பேசுதலின் அடிப்படையில் அதிகார பகிர்வு தொடர்பில் உச்சபட்ச வாக்குறுதி அளித்த சஜித் பிரேமதாசவிற்கு எமது மக்களின் வாக்குகளை அளிப்பதாக கூறியிருக்கின்றோம். எனவே இந்த விடயத்தில் தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்து ஒத்துழைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ் ஜனாதிபதி பொது வேட்பாளர் தொடர்பில் தமிழரசுக் கட்சி இரண்டாக பிரிந்து நிற்பது வடக்கு கிழக்கு தமிழர்களுக்கு சங்கடங்களை தருகின்றது என்று காரைதீவு பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளரும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் காரைதீவு முக்கியஸ்தருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கருத்து தெரிவிக்கும் விசேட செய்தியாளர் சந்திப்பு அம்பாறை மாவட்டம் காரைதீவு பகுதியில் உள்ள அவரது அலுவலகத்தில் இடம்பெற்ற போது கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தமிழரசுக் கட்சி தலைமைகள் தளம்பல் நிலையில் இருந்தமையினால் உறுப்பினர்கள் பல்வேறு வேட்பாளர்களுக்கு ஆதரவளித்து வருகிறார்கள். இவ்வாறு பல உருவங்களாக பிரிவதற்கு தமிழரசுக் கட்சி தலைமைகள் விட்ட பிழைதான் காரணமாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தேர்தல் வாக்களிப்புக்கு பின்னர் ஊரடங்கை பிரகடனப்படுத்தும் நோக்கம் எதுவும் இல்லை என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அனைத்து பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் உள்ளனர் எனவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது. தேர்தல் காலத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் போலீசாரும் விசேட அதிரடிப்படையினரும் ஈடுபடுத்தப்படுவார்கள். இவர்களுக்கு தேவையான நேரத்தில் உதவுவதற்கு பாதுகாப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருப்பார்கள் என்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் வியானி குணதிலக்க தெரிவித்துள்ளார். ஊரடங்கை அறிவிப்பதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளதோடு இது குறித்து தீர்மானிக்கும் அதிகாரம் ஜனாதிபதியிடமே உள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரை 500 தேர்தல் பிரசார கூட்டங்கள் நாடளாவிய ரீதியில் இடம்பெற்றுள்ளன. இதன்போது எந்த வன்முறையும் இடம்பெறவில்லை. நீதியான சுதந்திரமான தேர்தலை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளில் போலீசார் தொடர்ந்தும் ஈடுபடுவார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி சஜித் பிரேமதாசவை ஆதரிக்க முடிவு செய்திருப்பதாக ஈரோஸ் ஜனநாயக முன்னணி விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த ஊடக அறிக்கையில் ஈரோஸ் ஜனநாயக முன்னணி இலங்கையில் பதிவு செய்யப்பட்ட ஒரு அரசியல் கட்சியாகும். இந்த கட்சி ஈரோஸ் அமைப்பின் வழிவந்த உறுப்பினர்களால் உருவாக்கப்பட்டதாகும். இந்த நிலையில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் கட்சியின் பொதுக்குழு பல மட்டங்களில் உறுப்பினர்கள், பிராந்திய குழுக்கள், கட்சி நலன் விரும்பிகள் மற்றும் கட்சி முன்னணி குழுக்களுடன் கலந்துரையாடியதன் அடிப்படையில் தனது நிலைப்பாட்டை முன்வைத்திருக்கின்றது. நமது கட்சியானது ஒரு பிராந்தியத்தை மையப்படுத்தி செயல்படும் அமைப்பு அல்ல. நாம் வடக்கு கிழக்கு மற்றும் மலையகத்தை இணைத்து செயல்படும் அரசியல் கட்சி என்ற அடிப்படையில் அனைத்து மக்களின் நலன்களையும் கருத்துக்களையும் முன்னிறுத்திய நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவளிக்குமாறு கோட்டாபய ராஜபக்ஷவே தன்னிடம் கூறியதாக முன்னாள் மகாவலி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ரோஷான் ரணசிங்க தெரிவித்துள்ளார். கிரிக்கெட் நிறுவனத்தில் ஊழலுக்கு எதிராக தாம் போராடிய போது ஜனாதிபதி செயலக தலைமை அதிகாரியும் ஜனாதிபதியின் ஆலோசகருமான சாகல ரத்நாயக்க ஊழல்வாதிகளை பாதுகாத்து அவர்களுடன் இணைந்து தமக்கு எதிராக செயற்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கண்டி மகாவலி ஆற்றின் நடுவில் ஒரு பகுதியை தனது நண்பர் ஒருவருக்கு வழங்குமாறு ரணில் விக்ரமசிங்க ஒருமுறை தன்னிடம் செல்வாக்கு செலுத்தியதாக இவர் குறிப்பிட்டுள்ளார். பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையான ஊழல்வாதிகளை வைத்து அரசியல் செய்ய தாம் தயாரில்லை எனவும் அதனால்தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இத்துடன் டிபிசியின் இன்றைய நாளுக்கான தமிழ் காலை செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் எமது தமிழ் மாலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.